ராஜகோபுரங்கள் டைரக்டர் பாரதி ராஜா அவர்களுக்கும் பாக்யராஜ் சார் அவர்களுக்கும் ஒரு பெரிய விழா 16ஆம் தேதி ஆகஸ்ட் 16ஆம் தேதி நடத்துகிறோம். மொத்த தமிழ் இண்டஸ்ட்ரி ஒன்றா சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கோம். அந்த ஃபங்க்ஷனில் நானும் ஒரு அங்கமாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஒரு 2 லெஜெண்ட்ஸ் டைரக்டர்ஸ்க்கு இந்த ஃபங்க்ஷன் நடத்துறது எல்லா ஒத்துழைப்போட நாங்கள் நடத்துகிறோம். ஸோ அதுதான் இந்த மீட்டிங்குங்க. நம்ம சிஎம் ஜோசப் விஜய் சார் அவர்களும், அது மட்டும் இல்லாமல் 4 ஸ்டேட்ஸ்லேருந்து எல்லா சூப்பர் ஸ்டார்ஸு, சிரஞ்சீவி சார், வெங்கடேஷ், நாகார்ஜுனா, மம்முட்டி சார், மோகன்லால் சார், அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், கமல்ஹாசன் சார், மற்றபடி எல்லா நடிகைகளும், அதே மாதிரி கனடாவில் சிவராஜ்குமார், மற்றபடி அங்கேயும் நிறைய பேர் கூப்பிட்டுருக்கோம். ஸோ எல்லாருமே மோஸ்ட்லி வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய விழா, அதாவது மொத்தம் இண்டஸ்ட்ரியே ஒன்று சேரப்போகுது. அது நான் கோர்ட் விஷயம் இப்போ ரீசெண்டாக 3 நாளுக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அது இத்தனை பேஜ் வந்திருக்கு. ஸோ அது பப்ளிக் டொமைனில் நான் வைக்கக்கூடாது, ஏன்னா அது கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சிலது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லலான்னு இருக்கேன். அதில் 40 லட்சம் ரூபாய் கேட்டாங்க. ஆனால் 3 லட்சம் ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. 40 லட்சம் ரூபாய் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு உண்மையாக சொல்லணும்னா கோர்ட்டுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியாத விஷயம், 10 பேஜ் ஜட்ஜ்மெண்ட். இது வெறும் ஒரு 3 லட்சம் கிடையாது, 10 பேஜ் ஜட்ஜ்மெண்ட். அந்த 10 பேஜில் எந்த அளவுக்கு சாதகமாக வந்திருக்குன்னா அது வெளியே வரல. அதாவது இந்த 40 லட்சம் நாங்கள் கேட்கலங்க. நாங்கள் கேட்கலன்னா மொத்தமாக ஒரு மெயின்டெனன்ஸாக கேட்கல மந்த்லி. அது ஒரு பெரிய விஷயம். எல்லாருக்கும் அந்த 40 லட்சம் ரூபாய் பெரிய விஷயம். ஆனால் எங்கள் தலையில் நிறைய கடன் இருக்கு. அவங்க வச்சுட்டு போன கடன் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம 2 வருஷமா குழந்தைங்களுக்கு எந்த சலுகையும் இல்லை. அட்லீஸ்ட் சாப்பாட்டு கூட கொடுக்கல. சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்கீங்களான்னு நீங்க கேட்கலாம். ஆனா அது நம்ம கடமை. பெத்த பசங்களை நம்ம பாத்துக்கிறது நம்ம கடமை. அந்த கடமை ஆஸ் அ பேரண்ட்ஸா நாங்க எங்க குழந்தைங்களுக்கு பண்ணலாம். ஆனா உங்க குழந்தைங்களுக்கு நீங்க தான் பண்ணணும். ஸ்கூல் ஃபீஸ் கிடையாது, சாப்பாட்டுக்கு கிடையாது, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ், டியூஷன் ஃபீஸ் எல்லாமே எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம அவங்க விட்டு போன கடன் கூட கட்டாம வீடு ஜப்திக்கு ஐசிஐசிஐ பேங்க்ல நோட்டீஸ் கூட விட்டுட்டு போனாங்க. எந்த பேரண்ட்ஸ் இது பார்க்க கூடாதுங்க. எந்த பேரண்ட்ஸ் பார்க்க கூடாது. இல்லை, நான் இது சொல்லிடுறேன். இந்த 40 லட்சம் எங்களுக்கு சாதகமா வந்திருக்கு. அது எப்படி வந்திருக்குன்னா பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஆர்த்தி. அதாவது பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் வருஷத்துக்கு 2 பேருக்கும் அமெரிக்கன் ஸ்கூல்ல. இது நாங்க போட்டது கிடையாது. 1ஆம் கிளாஸ்ல இருந்து அதுல தான் படிக்கிறாங்க. அவங்களா பசங்களை 2 பேரும் நல்லா படிக்கணும், எல்லாம் எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க போட்டது. அது மந்த்லி இயர்லி 2 பேருக்கும் 86 lakhsங்க. அந்த 86 lakhs கோர்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அது வெளியில வரல. அதே மாதிரி
ஆர்த்திக்கு 3 லட்சம், ஆரவுக்கு 1 லட்சம், அயானுக்கு 1 லட்சம் மாசத்துக்கு 5 லட்சம் கொடுக்கணும்னு வந்திருக்கு. அதுவும் வெளியே வரல. இது மட்டும் இல்லாம அவங்களோட டியூஷன் ஃபீஸ்ல இருந்து அவங்களோட வந்துட்டு கராட்டே கிளாஸ், அவங்களோட வந்து டான்ஸ் கிளாஸ் கத்துக்கிறாரு ஆரவ், அதுக்கப்புறம் வந்து செஸ் கிளாஸ், அதுக்கப்புறம் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க. அது எல்லாத்துக்குமே பணம் கட்டணும்னு வந்திருக்கு. இதெல்லாம் சேர்த்து பார்த்தாதான் இந்த அமௌண்ட் வருதே தவிர இது ஆர்த்தி வந்து தனியா 40 லட்சம் கேட்டிருக்கான்றது வந்துட்டு பொய், இது கிடையாது. சோ தயவு செய்து வந்து நீங்க உங்களுக்கு தெரியாது, அதனாலதான் நீங்க இப்படி போட்டிருக்கீங்க. ஆனா உண்மையானா அதுதான் வந்து வந்திருக்கு. குழந்தைங்களை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு சார் நாங்க சொல்லவே இல்லை. குழந்தைங்களை பார்க்க வரணும்னு சொல்லிட்டு போன வருஷம் வந்து விசிட்டேஷன் பிட்டிஷன் போட்டிருக்கோம். ஆர்த்தி போட்டிருக்காங்க, ஏன்னா குழந்தைங்களை வந்து அவங்க அப்பா வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு. அந்த நீங்க வேணும்னா கோர்ட்ல இருக்கு, நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது வந்து 1 வருஷமா கோர்ட்ல இருக்கு, அதுக்கு எந்த பதிலும் வரல. ஆனா இப்போ வந்திருக்கிற விசிட்டேஷன்ல உண்மையாவே நான் வந்து அந்த ஜட்ஜுக்கு வந்துட்டு நான் பெரிய வந்துட்டு கும்பிடு போடுறேன். ஏன்னா இப்படிப்பட்ட வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்ததே இல்லை. ஏன்னா அவங்க ஆர்த்தி, ஆரவ், அயான் அண்ட் ஜெயம் ரவி இவங்க 4 பேரும் வந்து மாசத்துல சாட்டர்டே சண்டே வந்து மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதுதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற பெரிய பெரிய வந்து நியாயம். ஏன்னா இத்தனை 2 வருஷமா நாங்களும் வந்துட்டு மீட் பண்ணணும், பேசணும், இந்த பிரச்சனை சரிப்படுத்தணும்னு சொல்லிட்டு நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம். ஆனா வந்துட்டு எங்களுக்கு அந்த சான்ஸே வரல இது வரைக்கும். இது கோர்ட் மூலமா வந்ததுனால அந்த ஜட்ஜுக்கு வந்து நான் பெரிய வந்துட்டு என்னோட கோடானு கோடி என்னோட நன்றி தெரிவித்துக் கொள்றேன். அது வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கிற பெரிய சக்சஸ். அடுத்த மாசத்துல, இந்த மாசத்துல இருந்து ஆகஸ்ட்ல இருந்து இந்த 4 பேரும் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து சொல்லிட்டு இருந்தா எதுக்குங்க 2 நாள், மாசம் ஃபுல்லா கூட பார்க்கலாம். ஆனா பசங்க வந்து ஒரு ஹீலர் பக்கத்துல இருக்கும்போது போறதாக்கு இஷ்டப்படல. எந்த குழந்தைங்களும் இஷ்டப்பட மாட்டாங்க. ஆனா கண்டிப்பா அங்கதான் பார்க்கணும்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு ஒரு கட்டாயம் இருந்ததுனாலதான் பசங்க தான் வந்துட்டு அங்க போறதுக்கு வந்து இஷ்டப்படல தவிர நாங்க யாருமே இதை தடுக்கல. ஏன்னா லாஸ்ட் டைமே நீங்க கேட்டீங்க, நீங்க குழந்தைங்களை வந்துட்டு அலோவ் பண்ணலையாமேன்னு. நான் அப்பவே சொல்லிட்டேன் இது பொய்ன்னு சொன்னேன். இன்னைக்கு எனக்கு ஜட்ஜ்மெண்ட்ல வந்துட்டு வந்திருக்கு, பசங்களை வந்துட்டு குடும்பத்தோட பார்க்கணும்னு. ஒண்ணு அவங்க தாத்தா பாட்டிங்களோட பாக்குறதுக்கு அவங்க இஷ்டப்படுறாங்க, அதாவது வந்துட்டு எங்க சம்பந்திங்களோட. அப்படி இல்லைன்னா எங்களோட. சரி, உங்களுக்கு அதுவும் இஷ்டம் இல்லைன்னா நீங்க வந்துட்டு பொது இடத்துல பார்க்கலான்னு. இல்ல, அங்கதான் வரணும்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாதமா இருந்ததுனாலதான் இந்த விசிட்டேஷன் வந்து வெளியே அப்படி வந்துட்டு ஒரு தப்பான ஒரு இதா வந்திருக்கு. இன்னைக்கு வந்து எங்களுக்கு அது வந்து பெரிய நியாயம் கிடைச்சிருக்கு. இந்த மாசத்துல இருந்து 4 பேரும் ஒரு அவர் ஆபீஸ்லயாவது இல்ல ஒரு பொது இடத்துலயாவது அவங்க மீட் பண்ணுவாங்க. இனிமேலாவது இந்த பிரச்சனை சரியாகும்னு சொல்லிட்டு உண்மையா ஒரு தாயா நாங்க வந்துட்டு எந்த தாயும் தம் பசங்களை வந்துட்டு பிரிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நீங்க எல்லாம் வந்து குடும்பத்தோட இருக்கீங்க. திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணலைங்க. 10,000 பேரு ஊரை கூட்டு 10 ஃபங்க்ஷன் பண்ணி நாங்க கல்யாணம் பண்ணோம். அப்படிப்பட்டு நாங்க பண்ணதுக்கு அப்புறம் ஏன் பிரிக்கணும்னு பாக்குறோம்? ஏன் என் பொண்ணு சம்பாதிக்கிறலாம்? அவங்கள வந்துட்டு நான் பிரிச்சுட்டு வந்துட்டு நாங்க ஏதாவது வந்துட்டு இது பண்ணலான்னு ஒன்னும் கிடையாதுங்க. ஒரு மதரா வந்துட்டு, ஒரு மதரின்லாவோ ஒரு ப்ரொடியூசராகவும் நான் வந்துட்டு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணிருக்கேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், 100 கோடி ரூபாய் மேல வந்துட்டு நான் போட்டு நான் படம் பண்ணிருக்கேங்க. யாரு சொத்து நான் எடுக்கல. இன்னைக்கு நான் சொல்றேங்க, யாரு சொத்து எனக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க எடுக்கல. நான் வந்து எங்க சொந்த பணம் பிளஸ் வந்துட்டு நான் வந்துட்டு வெளியில இருந்து ஒரு பைனான்ஸ் வாங்கிட்டு 3 படம் பண்ணேன். என்ன முதல்ல வந்து ப்ரொடியூசரா வந்துட்டு அறிமுகப்படுத்தினது சுந்தர் சி, என் கூட பிறக்காத தம்பி. அவர் தான் வந்துட்டு எங்களை வந்து என்ன வந்து முதல்ல வீராப்பன்ற படத்துல வந்து 2006 ப்ரொடியூசரா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 6000 எபிசோட்ஸ் நான் பண்ணிருக்கேன் ஆஸ் அ ப்ரொடியூசரா.
25 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன். 2000ல இருந்து 25 இயர்ஸா நான் இந்த இண்டஸ்ட்ரியில ப்ரொடியூசரா இருக்கேன். என்னைக்கும் வந்துட்டு கேமரா முன்னாடி வந்து எங்களை நாங்களே வந்து அறிமுகப்படுத்தி பேசினதோ இல்ல. நிறைய பேருக்கு நான் தெரியாது. இன்னைக்கு வேற விதமா வந்துட்டு போயிட்டு இருக்கு. இருந்தாலும் ஒருத்தர் சொத்து வந்துட்டு இன்னொருத்தர் யாருமே கிராப் பண்ண முடியாதுங்க. அது மட்டும் புரிஞ்சுக்கங்க. மாமியார் அப்படின்ற ஒரு பேருனால வந்து அவங்க வந்து நல்லவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்துட்டாங்க. பட் அது கிடையாது. அவரே வந்து எத்தனையோ மேடையில என்னை வந்து எங்க அம்மாக்கு அப்புறம் அம்மா அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்களேன். கலாட்டால வந்துட்டு இங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு இன்டர்வியூ இருக்கு. அதுல வந்து ஆண்டி எனக்காக எது வேணாலும் செய்வாங்க, அவங்க ஆண்டி கிடையாது எங்க அம்மா அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் யாருக்காக செய்றீங்க? சொந்த வீடு இல்லன்றீங்க. சொந்த வீடு ஏங்க இல்ல? ஈசிஆர்ல சொந்த வீடு இருக்கு. ஆழ்வார்பேட்டில் அவர் இருக்கிறது இப்ப அவர் சொந்த வீடு தான். இன்னைக்கு கோவால வந்துட்டு போன வருஷம் நீங்க வந்துட்டு 2 பேர் மேல சொந்த வீடு வாங்கியிருக்கீங்க. எதுக்குன்ற? நீங்க வாங்க உங்க வீட்டுக்கு, நீங்க வாங்க, நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க ஏன் வரமாட்டேன்றீங்க? நீங்க ஏன் வாடகை வீட்டுல இருக்கீங்க? யாருக்காக நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்க? எஸ் எஸ். இல்ல இல்ல சார். சார் எந்த பேரண்ட்ஸும் அதான் நினைப்பாங்க சார். வயசுக்கு வந்த பசங்க இருக்காங்க சார். இன்னைக்கு வந்து என் பேரன் வந்து 17 வயசு. இதுக்கு மேல வந்து என்ன லைஃப் இருக்கு சொல்லுங்க? என்ன ஆர்த்திக்கு என்ன லைஃப் இருக்கு? நாங்க எதுக்கு வந்துட்டு பிரிக்கணும்னு நினைக்கிறோம்? இல்லங்க. 2 வருஷமா அந்த பசங்க வந்து பட்ட கஷ்டம், அவங்க பார்த்த விஷயங்க யாருக்குமே வரக்கூடாது. யாருக்காக நீங்க 2 மணி நேரம் உட்காந்து என் குழந்தைங்களை நான் பார்க்க விடல அப்படின்னு நீங்க சொல்றீங்க? உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. பசங்களை வந்து பார்க்க விட்டது நாங்களா இல்ல அவங்களா? அவர் அன்னைக்கு வந்து கேட்ட கேள்வி எங்களை இல்ல, அவங்களதான் சொன்னார். அவர் ஏன் குழந்தைங்க என்ன பார்க்க விட மாட்டேன்றாங்கன்னு. நாங்க இல்ல, சத்தியமா நாங்க இல்ல, கடவுள் சத்தியமா நாங்க இல்ல. எனக்கு வந்து பிளாக் மேஜிக் பண்றாங்க, பிளட் வாமிட் வருது. எனக்கு கல்யாணம் புதுசுல இருந்து இப்படி பண்ணி தான் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. 15 வருஷம் யாராவது பிளட் வாமிட் பண்ணிட்டு எப்படி உயிரோடு இருக்க முடியுங்க? நீங்க சொல்லுங்க. அப்படி பிளாக் மேஜிக்ன்றது வந்து இந்த காலத்துல நம்புறாங்கன்னா எனக்கு தெரியல. ஆனா யாரு பிளாக் மேஜிக் பண்றாங்கன்னு போன மாசம் வந்துட்டு இதே ஊடகங்கள்ல வந்தது. ஆனா இன்னைக்கு சொல்றேங்க, அப்படி நாங்க பிளாக் மேஜிக் பண்ணி அவரை கண்ட்ரோல் பண்ணிருந்தா அவர் ஹீரோவா இருந்தாரு, உச்சத்துல இருந்தாரு. ஓகேங்க. ஒரு பாசமுள்ள ஃபாதரா இருந்தாரு, ஒரு அன்பான கணவரா இருந்தாரு, எங்களுக்கு வந்துட்டு ஒரு பிள்ளையா இருந்தாரு. அப்படி இருந்தவர் இன்னைக்கு எப்படி இருக்காரு? பேரை மாத்தி ஊரை மாத்தி. ஏன் தமிழ்நாட்டில் ஏன் வீடு வாங்கல? நீங்க ஏன் வாங்கல? ஏன் கோவால வாங்குறீங்க? சார் அது நான் சொல்றேன் சார், இது வந்து ஒரு டைலாகா நீங்க நினைச்சுக்காதீங்க தயவு செய்து. அவங்க உரிமைக்காக போராடுறாங்க சார். ஓவர் நைட்ல அவங்க லைஃப் வந்துட்டு தலைகீழியா மாறி போச்சு சார், தலைகீழியா மாறி போச்சு. அவங்க ஒரு ஹீலருக்காக அவங்க வாழ்க்கைய விட்டு கொடுக்கறதா இல்ல. இது ஒரு தமிழ்நாட்டு பொண்ணு பண்ணா தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தயவு செய்து உங்களுக்கெல்லாம் சொல்றேன், நீங்க வந்து இதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க. அந்த பொண்ணை பத்தி இதுக்கு மேல வந்து புண்படுத்தாதீங்க. ஏன்னா என் பொண்ணு வந்து அவர் டைவர்ஸ் கேட்டிருக்காருங்க. என் பொண்ணு ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுவல் ரைட்ஸ் போட்டிருக்கா. அப்படின்னா சேர்ந்து வாழணும், குடும்பமா வாழணும்னு போட்டிருக்கா. அதனாலதான் வாய் திறக்காம இருக்கா. அவங்க வாய் திறந்தா எல்லாமே தப்பா போயிடும். அதனாலதான் வாய் திறக்காம இருக்க. நாங்களும் இது வரைக்கும் அதனாலதான் வாய் திறக்கல. இன்னைக்கு நான் வந்து இது உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லியிருக்கேன். தவிர 40 லட்சம்ன்றது பிரிச்சு 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 போட்டு அதுல ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்து 3 லட்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு PR பண்ணி அது ஒரு பெருசா பண்ணி யாருக்காக பண்றீங்க நீங்க இதெல்லாம்?
பொது வெளியில உங்க வைஃப் பத்தி நீங்க ஒரு ஹீலருக்காக நீங்க இப்படி பேசுனீங்கன்னா அந்த 2 பசங்களோட மனநிலை நினைச்சு பாருங்க. ஸ்கூலுக்கு போனா ஒரு தாய் பத்தி ஒரு அவங்க சொந்த அப்பாவே இப்படி பேசினாருன்னா அந்த பசங்களை மனநிலை யோசிச்சு பாருங்க. ஆமாங்க, அவங்க சைன் பண்றதா இல்லைங்க. அவங்க தன்னோட அவங்க உரிமையை அவங்களுக்கு வேணும். ஏன்னா இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு லவ் பண்ணி 3 வருஷம் எல்லா வித தடங்களும் மீறி நீங்க கல்யாணம் பண்ணீங்க. எப்படிங்க ஒரு நைட்ல எப்படிங்க போய் தப்பு இல்லைங்க. அதனால அவங்க குவைட்டா இருக்காங்க. தனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. அவங்க மேல போட்ட அவங்களுக்கு ஒண்ணுங்க, அவங்க மேல போட்ட அத்தனை அவதூறுங்களும் பொய்யானது. பொய் 100% பொய். இல்லைன்னா வாங்க வரட்டும், ஒன்னா உட்காரலாம், எல்லாம் பொது வெளியில பேசலாம். ஏன்னா பொது வெளி பண்ணிட்டீங்க நீங்க. ஒரு குடும்பத்தை ஒரு ஆளுக்காக 3 குடும்பத்தை பொது வெளிக்கு கொண்டு வந்துட்டீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க நேரா என் சொத்து இவ்வளவு எடுத்துட்டாங்க எங்க இன்லாஸ், என்னோட என்ன அவங்க குடும்பப்படுத்தினாங்க, என்னோட மொத்தம் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்கன்னு நீங்க ஒரு பர்சன்ட் நீங்க ப்ரூவ் பண்ணுங்களேன். 1% ப்ரூவ் பண்ணுங்களேன். ஹோம் மூவி மேக்கர்ஸ்ல இருந்து ஜெயம் ரவிக்கு எத்தனை செக் போயிருக்கு அப்படின்னு அதுவும் நான் காட்டுறேன். அவரோட அக்கௌண்ட்ல இருந்து ஏதாவது எங்களுக்கு வந்திருக்கா? 25,000 ரூபாய் நான் கொடுத்துட்டு இருந்தேன். 25 கோடி கொடுத்துருக்கு. 25,000 ரூபாய் என்னங்க இருக்கு? இன்னி வரைக்கும் நான் சொல்றேங்க, நான் உண்மை சொல்றேன். இன்னி வரைக்கும் அவருக்கு ப்ரீவியஸ் படத்துல ஒரு சாலரி இருந்தா என்னோட படத்துல தான் அவருக்கு ஏத்துவோம். 8 கோடி என்ன 10 கோடி, 6 கோடி என்ன 8 கோடி ஹோம் மூவி மேக்கர்ஸ் இல்லைன்னு சொல்லுங்க. என்கிட்ட எல்லாமே இருக்கு. நான் கொடுத்த பணத்துக்கு என்கிட்ட இருக்கு. நான் அதுக்கு அவர் போட்டிருக்கிற கையெழுத்தும் என்கிட்ட இருக்கு. அடுத்த படத்துக்காக வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி 5 கோடி கொடுத்துருக்கோம், அதுவும் இருக்கு. ஆனா பணம் முக்கியம் இல்லைங்க, சத்தியமா சொல்றேன். இன்னி வரைக்கும் கல்பனா ஹவுஸ் சொல்லிட்டு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோன்னு தெரியல, மயிலாப்பூர்ல 2 ஏக்கர்ல கல்பனா ஹவுஸ் சொல்லிட்டு இன்னி வரைக்கும் 1500 ஷூட்டிங்ஸ் நடந்திருக்கு. நம்ம எக்ஸ் சிஎம்ஸ் எம்ஜிஆர் சார் அவர்களும், ஜெயலலிதா அம்மா அவர்களும், சிவாஜி அவர்களும், இன்னைக்கு இருக்கிற நம்ம சிஎம் ஜோசப் விஜய் அவர்களும் எங்க வீட்டுல ஷூட்டிங் நடக்காதது வராதவங்க ஆளே இல்லைங்க. தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலையாளம் சொல்லிட்டு இது வரைக்கும் 1500 படங்க நடந்திருக்கு எங்க வீட்டுல. அந்த வீடு 2 ஏக்கர் மயிலாப்பூர்ல. அந்த வீட்டுல பிறந்த பொண்ணுதான் ஆர்த்தி. நான் பெருமையா சொல்லலைங்க, ஆனா உங்களுக்கு உண்மை தெரியணும். இந்த பணத்துக்காக ஆர்த்தி எதிர்பார்க்கறான்னு நினைக்கிறீங்கல்ல, கிடையாதுங்க. அந்த பொண்ணு அந்த மாதிரி ஒரு இதுல பிறந்தவ, ஒரு குடும்பத்தோட தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, பெரியம்மா, பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு கசின்ஸோட வளர்ந்தவ. நீங்களே பிரமிச்சிட்டு இருக்கீங்க அந்த வீடு பார்த்து, இவ்வளவு பெரிய வீடா அப்படின்னுட்டு. என்னைக்காவது இன்னைக்கு சொல்றீங்க, என்னைக்காவது நாங்க அதை பத்தி வீட்டை பத்தியோ எதை பத்தியோ பேசினது இல்ல. ஏன்னா இன்னைக்கு நீங்க பணத்துக்கு ஆசைப்படுறீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, அது கிடையாது. அதனாலதான் நான் இது பண்றேன். ஒரே ஒரு விஷயங்க, அப்பா பார்க்கணும்னு நினைக்கிறாரு பசங்களை, குழந்தைங்க கூட நினைக்கணும். அது 17 வயசு பையன் நினைக்கணும். 9 வயசுல விட்டு போன பையன் இன்னைக்கு 11 வயசு ஆகுது, அவனும் நினைக்கணும். 15 நாள் முன்னாடி இன்னைக்கு சொல்றேங்க, இந்த வயசுல நானும் என் ஹஸ்பண்ட் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி நேத்து நானு சஞ்சய், நம்ம சிஎம்மோட சன்னு, அவரோட இன்டர்வியூ பார்த்தேன். எனக்கே தெரியாம நான் அழுதுட்டு இருந்தேன் நேற்று ராத்திரி. ஏன்னா அவரு ஒரு வார்த்தை சொன்னாரு, சினிமான்றது அவரு
மனசுல எவ்வளவு பதிச்சிருக்குன்னு. 6 வயசுல ஆரோ வந்துட்டு டிக் டிக் டிக்கன் படம் நடிச்சாரு. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் ஒரே தாட்டோட இருக்காரு, நான் சினிமால நடிப்பேன், ஹீரோ ஆவேன்னு. இப்ப கிடையாதுங்க, 6 வயசுல முளைச்சிருக்கு அவருக்கு. அப்படிப்பட்டவர் வந்து போன வருஷம், இந்த வருஷம் அவருக்கு 16 டீன் பர்த்டே. அந்த பர்த்டேக்கு வந்து அவரு போன வருஷமே வந்து ஒரு கோர்ஸ் லண்டன்ல பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆசைப்பட்டாரு. அவங்க தாத்தா வந்து அதுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு, சரிப்பா நான் அனுப்புறேன், அந்த உனக்கு வந்து 16 வயசு முடிச்ச உடனே நான் அதை அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸுக்கு பண்ணா. ஒரு லாஸ்ட் மினிட்ல எங்களுக்கு தெரிஞ்சது பாஸ்போர்ட் வந்து 4 மாசத்துல எக்ஸ்பைரி ஆயிடும். ஆனா அதே நேரத்தில் அதே பாஸ்போர்ட் வந்து 2 பேரும் கையெழுத்து போடணும், அப்பாவும் அம்மாவும் கையெழுத்து, ஏன்னா மைனர் பசங்க. அப்படி இருக்கும்போது ஆரோ போன் பண்றாரு, அப்பா எனக்கு வந்துட்டு பாஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு கையெழுத்து போடணும், நான் வந்துட்டு இதுக்கு போறேன்னு. ஜெயம் ரவி சொன்னாரு, பண்றேன்ப்பா, நான் ஊர்ல இல்ல, ஹாலிடேல இருக்கேன், நான் வந்துட்டு நான் பண்ணித்தரேன் அப்படின்னாரு. சரி, அந்த பையன் கூட சரின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் ஆபீஸ்ல போன வாரம் வந்து 6 மணி நேரம் உட்கார்ந்துருக்காருங்க. லொகேஷன் அனுப்புங்க, நான் வந்து அனுப்புறேன்ப்பா அப்படின்னு சொன்னவரு 2 நிமிஷத்துல பேஜா வந்துட்டு மெசேஜ் வருது. என்ன ஏடிஎம் நினைச்சிருங்களா, என்ன வந்துட்டு இது பண்றீங்களா, நான் கையெழுத்து போட மாட்டேன். அது அவர் பண்ணல, அவர் பண்ண மாட்டாரு, அவர் பண்ணல. அவர் போன்ல இருந்து அந்த பையனுக்கு 17 வயசு பையனுக்கு வந்து வருது, சாப்பிடாம காலையில இருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருந்தாரு. ஏன் நீங்க ஏன் நினைக்க மாட்டேன்றீங்க, அவருக்கு ஏன் வரமாட்டேங்குது? யாரோ சொல்லி ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டைலாக் எழுதி கையில கொடுத்தா அது வந்து ஒரு லிப்சிங்க் கொடுக்கறாரு வெளியில வந்து. எப்படிங்க 2 பேருக்கு, ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு பிரச்சனைனா உங்க 2 பேருக்குள்ளதான். ஏன் குழந்தைங்க கிட்ட கூட அப்படி இருக்கீங்க? வெளியில வந்து ஏன் குழந்தைங்கள, ஏன் கேமராக்கு பார்த்த உடனே ஏன் குழந்தைங்கன்னு சொல்லி என்ன லாபம்? இந்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், இது வரைக்கும் கழுத்து போடலைங்க. அதுக்காக நாங்க கோர்ட்டு போக வேண்டியதா இருந்தது, கோர்ட்ல ஒரு ரிட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ண வேண்டியதா இருந்தது. இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்துங்க, நிறைய. அப்போ ஆரோ வந்துட்டு அந்த வயசுல வந்து பாக்கணும்னு எப்படி பாப்பாரு, எந்த இதுல பாப்பாரு நீங்க சொல்லுங்க. சோ நான் என்ன சொல்றேங்க, எத்தனையோ பேர் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நல்ல ஒரு இதோட பிரிஞ்சிருக்காங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா பிரிஞ்சிருக்காங்க, வெளியே வராம இன்னைக்கு வந்து 2 சைட்ல 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அவ்வளவு நல்லா வந்துட்டு இருக்காங்க. பாருங்க, நேத்து வந்து சஞ்சய் வந்து பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, அவங்க அப்பா பத்தி எவ்வளவு பெருமையா பேசினாரு. நீங்க யாராவது வச்சு படம் பண்றீங்கன்னு அடுத்தது யார் பண்ணு, எங்க அப்பா வச்சு பண்ண. நிச்சயமாவே சந்தோஷமா இருந்ததுங்க. அப்படி இருக்கும்போது உங்க பசங்களை கூட உங்களை பத்தி பெருமையா பேசணும். இப்படியா, இப்படி பொது வழியில வந்துட்டு வந்து என்ன லாபம்ன்ற நான். அதுதாங்க இது வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்ன்றது 2 விஷயம் எங்களுக்கு சாதகமா வந்திருக்கு. ஒன்னு, எல்லா வாழ்வாதாரம் பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்கு, எல்லாம் பே பண்ணணும், ஸ்கூல் ஃபீஸ்ல இருந்து எல்லாம் பே பண்ணணும்னு வந்திருக்கு. அடுத்தது வந்து விசிட்டேஷன் வந்து 4 பேர் ஒரு இடத்துல உட்காந்து மாசத்துல 2 நாள் வந்து பேசணும்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அது மட்டும் தடங்கள் இல்லாம போகும் நான் நம்புறேன். அது மட்டும் நடக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதை விட சந்தோஷம் எங்களுக்கு எதுவுமே இல்லை. அவர் ஆபீஸ்லயும் பார்க்கலாம், குழந்தைங்களை எங்க இஷ்டப்பட்டாலும் பார்க்கலாம், பொது இடத்துல கூட பார்க்கலாம். ஆனா பொது இடத்துல பார்த்தோம்னா அது ஒரு பேச்சா இதா இருக்கும். ஒருவேளை அவங்க தாத்தா பாட்டி வீட்டுல பார்க்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சு அப்படியும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இப்ப அவர் ஆழ்வார்பேட்டில வந்து சொந்த இடத்துல இருக்காரு, அந்த இடத்துல கூட பார்க்கலாம். இல்ல இல்ல, ஜட்ஜ்மெண்டே வந்துருச்சு. அதுக்குதான் நான் சொல்றேன், இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அவருக்கு நான் வந்து கொடுத்த ஜட்ஜுக்கு தான் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூங்க. ஒண்ணு விஷயங்க, தயவு செய்து ஒண்ணு வச்சுக்கங்க, இத்தோட வந்து எதுவுமே வந்துட்டு தயவு செய்து வந்துட்டு நீங்க தப்பா வந்துட்டு நினைச்சு போடாதீங்க. ஏன்னா இப்ப கூட நான் வந்து ஏதோ ஒரு எமோஷன்ல வந்து
ஒரு ஏதாவது ஒன்று ரெண்டு வார்த்தை நான் வந்து ஒரு எமோஷன்ல ஒரு ஃப்ளோல பேசியிருக்கலாம். ஆனா வந்து அது நான் வேணும்ட்டு பேசல. அந்த 2 வார்த்தை வச்சுட்டு தனித்தனியா பிரிச்சு போடாதீங்க. என்ன வந்துட்டு உண்மையை சொல்றேன், உங்க வீட்டுல வந்து ஒரு ஆளா பார்த்து ஆர்த்தியை வந்துட்டு உங்க வீட்டு வந்துட்டு ஒரு பெண்ணா பார்த்து அந்த குழந்தைங்களை உங்க வீட்டு குழந்தைங்களா பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், என்ன ஹெல்ப் பண்ணணுமோ நீங்க பண்ணுங்க. தவிர தயவுசெய்து வந்துட்டு இதோட இது பண்ணிடுங்க. வணக்கம்.